ஒரு சில சகோதரர்களை கூட நான் வந்து சொல்ல முடியும். அவங்கெல்லாம் வந்து குடியில இருந்தாங்க, கஞ்சால இருந்தாங்க, ஒரு சில இந்த விபச்சார இதுல எல்லா விதத்திலுமே இருந்தாங்க. ஒரு நேரத்துல அதை விட முடியாத ஒரு சூழ்நிலையில தவித்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு சில ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து பேசி அவங்களுக்கு ஒரு சில வழிகளை காட்டி, ஆண்டவர்கிட்ட நீங்க வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு வழி கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அவங்க வந்து பார்த்த பிறகு அவங்க வாழ்க்கையே டோட்டலா மாறி போச்சுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மனைவி பிள்ளைகளோட. இன்னைக்கு அது மட்டும் இல்ல, ஒரு சமாதானம் முக்கியமா வந்து மனுஷனுக்கு எது இருக்குதோ இல்லையோ சமாதானம் வேணுங்க மனசுல. எங்க பணம் 1000 இருந்தா கூடங்க கோடி கணக்கில் பணம் இருக்குங்க. நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன். கோடி கணக்கில் பணம் இருக்கும், சொத்து நிறைய இருக்கும் அங்கங்க. ஆனா நிம்மதி இல்லையா எனக்கு ஏன் தான் நிம்மதியே இல்லை, நான் எப்போ கூப்பிடுவாங்க நான் போயிடலான் இருக்கேன், நிம்மதியே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்றதை நாங்க நிறைய பேரை கேட்கிறோம். அப்படின்னு சொல்லும் போது வருத்தமா இருக்குங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்தா எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இது குறித்த ஒரு சின்ன விஷயம் நான் வந்து வேதத்துல இருந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆபிரகாம்னு ஒருத்தர், ஒரு தேவ மனிதர், ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான் வாழ்ந்து கொண்டிருந்தாருங்க. அவர் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தாரு. ஆண்டவர் சொல்ல கேட்பாரு, அவர் என்ன சொன்னாலும் உடனே கேட்டு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர். அவருக்கு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு தடவை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, சோதோம் கோமரா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணத்தை நான் வந்து அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எதனால அழிக்க போறேன் அப்படின்னா, பாவம் நிறைந்து விட்டது அந்த இடத்துல, அந்த பூமியில ரொம்ப பாவம் அதிகமாயிடுச்சு. இப்போ குடி அதிகமாகி போச்சு அந்த இடத்துல, விபச்சாரம் பெருத்து போச்சு, போதை வஸ்துக்கள் அதிகமாகி போச்சு, ஒருத்தர் இந்த கொலை பண்றது, சண்டை போட்டு, தீய கெட்ட பழக்க வழக்கங்கள், பொறாமைகள், எந்த ஒரு விதத்திலுமே ஒரு நன்மை என்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பட்டணத்துல அநேக பாவங்கள் பெருத்து போச்சுங்க. அப்பதான் சொல்றாரு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, மகனே நான் வந்து சோதோம் கோமரா பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்றாரு. அப்போ இவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு பாரத்தோட கேட்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் அங்க சோதோம் கோமரா பட்டணத்துல இருக்காங்க. இப்ப இவருடைய தம்பி புள்ள லோத்து அப்படின்றவரும் அந்த இடத்துல தான் வசித்து கொண்டிருக்கிறாரு. அப்போ எல்லா ஆத்மாக்களும் அழிந்து போயிடுமே, வீணா போயிடுமேன்னு சொல்லி ரொம்ப மனஸ்தாபப்பட்டு வேதனையோடு கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்றத இந்த வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 24வது வசனம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு ஆபிரகாம் கேட்கிறாருங்க. என்ன கேட்கிறாருன்னா, 50 பேராவது நீதிமான்கள் இருக்கலாம் இல்லைங்களா அந்த பட்டணத்துக்குள்ள? ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாங்க நீதிமான்கள்? நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா? எல்லாருமே கெட்டவங்க தானே ஆண்டவரே. அப்ப அந்த ஒரு 50 பேர் இருந்தா நீங்க அவங்களை அழிக்காம விட்டுருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கத்தோடு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் மனதுருக்கத்தோடு சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேன், நான் விட்டுருவேன், அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்தது கேட்கிறார் ஆண்டவர். அவருக்கு ரொம்ப மன வருத்தம். அவரால் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், மனிதர்களை படைச்சார், எல்லோரையுமே படைச்சவர். அவருக்கு சரிநிகரா பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ஆனா இவர் அவர்கிட்ட நின்று கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேதனையோட துக்கத்தோட அந்த வார்த்தைகளை அவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு மண்ணுக்கும் தூளுக்கும் சமமானவன் நானு, ஆனாலும் உங்ககிட்ட நான் சரி நிகரா நான் வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், என்னை மன்னிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பட்டணத்துல ஒருவேளை 30 பேர் இருந்தா நீங்க அழிக்காம இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் ரொம்ப வேதனையோட பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு சொல்றாரு, 30 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். அதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்கள் ஒருவரும் இல்லை அந்த பட்டணத்துல. தேடி தேடி பார்த்தா கூட ஒரு நீதிமானையும் காணோம். அப்ப அழிக்க மாட்டேன்னு சொல்லும் போது அப்பயும் ஆண்டவர்கிட்ட இவருக்கு ஒருவேளை 50 நீதிமான்களும் இருக்க வாய்ப்பு இல்ல, 30 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்தால், ஒருவேளை ஆண்டவரே நான் மன்னியுங்க, நான் வந்து இந்த மண்ணுக்கும் தூளுக்கும் சமமானவன் தான் ஆண்டவரே, தயவு செய்து என்ன மன்னிங்க, ஒருவேளை 20 பேர் இருந்திருந்தா நீங்க மன்னிப்பீங்களா ஆண்டவரேன்னு கேட்கிறாரு.
அப்பயும் ஆண்டவர் பார்த்துட்டு வேதனையோட கேட்கிறாரு, சொல்றாரு, இல்ல நீ சொல்ற மாதிரி 20 பேர் இருந்தா கூட நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஒரு வார்த்தை ரொம்ப வேதனையோட கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன தயவு செய்து மன்னிங்க இந்த தடவை. கடைசி வார்த்தை ஒன்னே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை 5 நீதிமான்கள் மட்டும் இருந்தா அந்த பட்டணத்தை நீங்க அழிச்சிடுவீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, சரி 5 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்காம விட்டுடுறேன் அப்படின்றாரு கடைசியா. இப்ப நல்லா பாருங்க, சோதோம் கோமரான்ற ஒரு பட்டணம் பாவங்கள் பெருத்து போச்சுங்க. அதாவது அங்க பாருங்க, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 32வது வசனத்துல, ஆண்டவருக்கு கோபம் வராதிருக்க நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அல்ல அங்கே காணப்பட்டாலும் என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்ப பாத்தீங்கன்னா சோதம் கோமரா பட்டணத்தினுடைய நிலைமை இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகள் வந்துச்சுங்க நம்ம பூமியில. அதுதாங்க ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பேப்பர்ல எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க இல்லைங்களா? நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கீங்க, டிவியில நியூஸ் கேட்குறீங்க. அப்போ எவ்வளவு பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல, நமக்கு வேதனையா இருக்கு. நாங்க ஜபத்துல வச்சுட்டு இருக்கோம், டெய்லி ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாலும், என்னுடைய அண்ணன் தம்பியா இருந்தாலும், என் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதானே அவங்க. அப்ப அவங்களுக்காக நாங்க பரிதபிக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி வேதனையோட துக்கத்தோட தான் நாங்க கேட்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலைமை தாங்க. இன்னைக்கு என்ன காரணம், ஏன் அழிக்கிறாரு? என்ன காரணம்? பாவங்கள் பெருத்து போச்சுங்க. ஏங்க குடி இல்லாத உலகமே, எந்த இடத்துலயும் குடி இல்லாத இடமே கிடையாதுங்க. கஞ்சா இல்லாத இடமே கிடையாது, விபச்சாரம் இல்லாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பாவங்கள் பெருத்து போச்சு. வேதனையான விஷயம், துக்கமான விஷயம். இதை நம்ம சொல்ல முடியல. அந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு வேதனையா இருக்குங்க. இன்னைக்கு அந்த அந்த பழக்கம் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பங்கள் எப்படி இருக்குங்க பாத்தீங்களா? எங்க எவ்வளவு வேதனையோட துக்கத்தோட அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் குடியில ஒருத்தர் இருக்காரு மாட்டிக்கின்றான்னா, அவரு பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணத்தையும் அங்க தூக்கி போய் விட்டு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு என்னங்க ஒரு சொற்பமான ஒரு பணம் தாங்க கொடுக்குறாரு. அதை சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த மனைவி பிள்ளைங்க எல்லாம் வறுமையிலையும் பசியிலையும் துக்கத்திலையும் தாங்க வாடிக்கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதே மாதிரி தாங்க விபச்சாரம்ன்ற ஒரு பொல்லாத ஒரு ஆவி, அந்த ஆவி துன்பப்படுத்தி கொண்டிருக்கு. இந்த மாதிரி அநேக விஷயத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இதனாலதான் இன்னைக்கு துக்கங்கள் துன்பங்கள் அதிகப்பட்டு கொண்டிருக்குங்க. இதுக்காக தாங்க நாங்க இங்க ஆண்டவரை பத்தி பேசணும். பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எல்லோரும் வாழணும்ன்ற பிரயாசப்பட்டு தான் ஆண்டவர் ஜெபத்துல எங்க கிட்ட சொல்றாருங்க, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுலதான் நாங்க வரோம் இங்க.